ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தல அஜித், தளபதி விஜய், சியான் விக்ரம் இவங்க 3 பேரை பற்றின ஒரு முக்கியமான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நம்மளால் பேச முடியல. ஸோ அதை பற்றிலாம் இன்றைக்கி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் தளபதி விஜயை பற்றி பார்த்துடலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விசில் போடு 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 விசில் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த பாட்டு வந்துச்சு, நம்ம அப்பயே பார்த்தோம். அதை பற்றி பெருசாக எனக்கு பேசணும்னு தோணலை. இன்னொன்று நம்ம பேசினாலும் கொஞ்சம் நெகட்டிவாக பேசுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா அந்த பாட்டு அந்த லட்சணத்தில் தான் இருந்தது. கொஞ்சம் கூட யுவன் சங்கர் ராஜா டீம் சரி, தளபதி விஜய் கிட்டையும் சரி, முக்கியமாக வெங்கட் பிரபு கிட்டே இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ஸோ இப்படி ஒரு பாட்டு வரும்னு நினைக்கல நம்ம. ஸோ அதுக்கு மதன் கார்கி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. இல்லை இதுக்குள்ளே 2 அர்த்தங்கள் இருக்குது. இது நீங்கள் பார்க்க தான் இது ஒரு பார்ட்டி சாங், ஒரு சரக்கு சாங். ஆனால் இது பார்ட்டி சாங். இது ஒரு பார்ட்டினா ஒரு கட்சி விஷயமா அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அரசியல் விஷயங்கள் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். அது கிட்டத்தட்ட சில விஷயங்கள் பொருந்தின மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மூன் வாக்கு, அப்புறம் எண் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில லைன்கள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே இருந்தாலும் நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன கேட்டோம், இந்த உள்ளே இன்னைக்கு ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ரொம்ப இன்டீரியராக உள்ளே நுழைஞ்சு பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் படத்துக்குள்ளே பார்க்குறதே இப்போ நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படி இருந்தும் பார்க்குறோம். நம்ம பாட்டுக்குள்ளேயுமா வைக்க சொன்னாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி, எவ்வளோ நாள் கழித்து யுவன் சங்கர் ராஜாவும் விஜய் சாரும் இணைஞ்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். இந்த பாட்டை ஃபஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜா டியூன் போடும்போதே அவருக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஸோ அவரோட டியூன் ஓரளவுக்கு அவருக்கு ஓகே அப்படின்னு தோணினாலும் கூட இல்லை, இது முழுக்க முழுக்க அவரை தான் நம்ம சொல்ல வேண்டியது வருது. இருந்தாலும் விஜய் சார் எவ்வளோ நல்ல பாட்டு பாடியிருக்காரு. ஒரு பாட்டு 2 பாட்டுனா பரவாயில்ல, அவருக்கு பாடும்போதே தெரிஞ்சிருக்க வேணாமா, என்னப்பா பாட்டு நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க, இதை எப்படி நான் பாடலை அவர் அது கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் லைன்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வாசித்து விடுற மாதிரி தான் இருந்தது. பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, அதுதான் உண்மை. இதுக்கு ஒரு சில பேர் இந்த பாட்டை இப்போ கேட்க எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்க பிடிக்கல, போக போக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்குது. ஏன்னா முட்டு கொடுப்பாங்க இல்லையா, விஜய் ரசிகர்கள் முட்டு கொடுக்குறவங்க இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு உண்மையிலே இந்த பாட்டு கண்டிப்பாக எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இங்கே என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, மங்காத்தால் ஒரு பார்ட்டி சாங் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதை வச்சா கரெக்டாக இருக்கும், இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அன்னைக்கு இருந்த யுவன் சங்கர் ராஜாவோட பொட்டென்ஷியல் வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய யுவன் சங்கர் ராஜாவோட பொட்டென்ஷியல் வேறு. 2 ஒன்றா தான் இருக்கும். அன்னைக்கு அதை யூஸ் பண்ணியிருப்பார், இப்போ யூஸ் பண்ணுறது இல்லையா, என்ன தான் பண்ணுறாரு அப்படின்றது தெரியல. ஸோ ஒரு பக்கம் மதன் கார்கி எங்கெங்கெல்லாம் இதை முட்டு கொடுத்து பேச முடியுமோ, எங்கெங்கெல்லாம் இதுக்குள்ளே அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை ப்ரொமோட் பண்ண முடியும், ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வியூஸும் அடித்து நொறுக்கி போயிட்டுருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் பாட்டு சரியில்லைங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல்மாங்க. முதல் சிங்கிள், ஃபஸ்ட்டு சிங்கிளே பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், சியான் 62. சாரி, அந்த படத்துக்கு பேர் வச்சுட்டாங்க. நம்ம சியான் விக்ரமுக்கு 2 படம் பேக் டு பேக் தரமான படம். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய லெவலில் பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்கிற அளவுக்கு 2 படம் வரப்போகுது. அதில் முதல் படம் தங்கலான். ஸோ இந்த படத்தோட ப்ரோமோ ஆல்ரெடி டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு டீசர் மாதிரி ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேக்கிங் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். என்னமா பண்ணி வச்சுருக்காங்கன்னே தெரில. அது என்ன சொல்கிறது, பிதாமகன் படம் பண்ணதுக்கப்புறம் அதை பீட் பண்ணுறதுக்கு ஒரு படம் விக்ரம் சார் பண்ணாரான்னு கேட்டால், நிறைய படங்கள் பண்ணாலும் பிதாமகன் அந்த கெட்டப் நம்ம மனசுக்குள்ளே இன்னுமே இருக்கும். ஸோ அதை பீட் பண்ணுற அளவுக்கு அதை விட ஒரு கொடூரமான ஒரு கெட்டப் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு இது இருக்க போகுது அப்படின்றது படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு நமக்கு ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்குது. ரொம்ப ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒவ்வொரு வீடியோவும் நமக்கு கொடுத்துட்டே இருக்குது. ஸோ கதைக்களம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, பீரியாடிக்கில் நடக்குது, பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை ரஞ்சித் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியல. கபாலி காலா அந்த ரேஞ்சுக்கு போகாமல் ஒரு சாட்பேட்டா பரம்பரை எப்படி பண்ணாரோ அதே மாதிரி இதை பண்ணணும்னு நினச்சி தான் பண்ணியிருக்காரு. டோட்டலாகவே இது கூடலாம் இந்த படத்தை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்ட்டு. முக்கியமாக விக்ரம் சாரோட கெரியர் பெஸ்ட்டாக அந்த படம்.
இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது ஒரு பக்கம். ஏன்னா நடிப்பு அரக்கன்னா அது விக்ரம் தான். ஸோ அவருக்கு தீனி போடுற மாதிரி ஒரு படம் வந்து பண்ணிட்டாரு. ரொம்ப நாளாக அவருக்கு வந்து ஹிட்டே கிடையாது. அவர் வந்து நிறைய கெட்டப் போட்டாலும் சரி, ஒரு மாஸ் மசாலா படம் பண்ணாலும் சரி, ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு ஐ படம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு படம் இருக்க மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. மறந்துருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு படம் வீர தீர சூரன். ஸோ உண்மையிலே டைட்டில் மாஸாக இருக்குது. ஒரு மாஸ் கமர்ஷியல் படம், பக்காவான ஒரு கமர்ஷியல் படம் மட்டும் இது இருக்க போகிறதில்ல, ஒரு ஆக்ஷன் படம். இதுக்குள்ளே முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த படத்தோட இயக்குனர், சித்தா படத்தோட இயக்குனர் அருண்குமார் கண்டிப்பாக வச்சுருப்பார். ஸோ 2 வீடியோ வந்து விட்டுருந்தாரு. முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு வீடியோ இப்போ ஒரு மளிகை கடை சாப்டர் 2 பாகம் 2ன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு வந்து கீழே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த படமே பாகம் 2வாக தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க போல். ஸோ முதல் இது பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் நடந்திருக்கு முதல் வீடியோ. செகண்ட் வீடியோ இங்கே நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இதுக்கு முன்னாடி நடக்கிறத இந்த படம் ரிலீஸ் ஆகி எப்படி ஓடுதுன்றதை பொறுத்து தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் பார்ட், இந்த வீர தீர சூராவோட செகண்ட் பார்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. உண்மையிலே மிரட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா விதத்துலேயுமே டெக்னிக்கலாகவும் இருக்கட்டும், அந்த சீனை கையாண்ட விதமாகவும் இருக்கட்டும், நமக்கு ஹைப்பை ஏற்றின விதமாக இருக்கட்டும், விக்ரமோட இன்ட்ரோவாக இருக்கட்டும், ஒரு சின்ன டைலாக் தான். ஸோ அதுவாக இருக்கட்டும், நமக்கு வந்து யாராவே அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புற அளவுக்கு இந்த வீரதீர சூரன் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மிகப்பெரிய ரவுடி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இதுக்குள்ளே வேற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இந்த ரெண்டுமே பார்க்காதவங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நான் தான் ரொம்ப லேட் இந்த வீடியோ போடுறது. ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே வந்துட்டு மிரட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மூணாவதாக நம்ம ஏகே தல அஜித் குட் பேட் அக்லி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு புரளியை வர கிளப்பி விட்டாங்க. அதில் ஏதோ வந்து ப்ரொடக்ஷனில் பெரிய பிரச்சனை, அதனால் இந்த படம் வந்து டேக்கப் ஆகுமா ஆகாதானே தெரியல அப்படின்னு. சரி, நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். நம்ம என்ன பேச வந்தோம் அப்படின்னா, ஜூன் மாதம் இந்த படத்தோட ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்தில் வில்லன் யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வில்லன் யாராக இருப்பாங்க அப்படின்னா ஜான் ஆப்ரஹாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் அனிமல் படத்தில் வில்லன் நடிச்சிருப்பார்ல பாபி டியோல், இவர் கங்குவா படத்தில் நடிச்சிருக்காருல, அவர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடக்கிறதாக ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ 2 பேர்ட்டையுமே பேச்சுவார்த்தை நடந்தாலும் கூட மூணாவதாக இதுக்குள்ளே ஒரு ஆள் வந்து வர்றாரு. அது தமிழ் நடிகராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மிகப்பெரிய நடிகர், ஆல்ரெடி வில்லனாகவே நிறைய படத்தில் நடித்து மிரட்டியிருக்காரு. ஸோ அவர் பேர் இப்போதைக்கு நம்ம ரிவீல் பண்ண வேணாம். ஸோ அவர்கிட்டையும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் அஜித் சார் கெரியரில் ஒரு பில்லா எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைச்சிச்சோ, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மங்காத்தை எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சதோ அந்த மாதிரி ஒரு படமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா நம்ம பில்லா அஜித்தையும் பார்த்ததில்ல, மங்காத்தா அஜித்தையும் பார்த்ததில்ல, புதுசாக பார்த்தோம். கிட்டத்தட்ட அப்படி ஒரு விஷயம் இங்கே நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாட்ஷா மாதிரி ஒரு படமாக அந்த லுக்கில், அதுக்காண்டி அந்த லைன்லாம் கிடையாது, இது பேசி நமக்கும் பிடிச்சி போச்சு. ஸோ அந்த லுக்கில் இப்போ வில்லாவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் பார்த்தோம் டக்குன்னு. ஸோ அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மங்காத்தால் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் பார்த்தோம். ஸோ இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் அஜித் சார் வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட கெரியர் பெஸ்ட் லுக்காகவும் இருக்க போது, கெரியர் பெஸ்ட் படமாகவும் இருக்க போது. 3 அஜித் அப்படின்றது நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அது மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும், பார்க்கலாம். கண்டிப்பாக குறைஞ்சது 2 அஜித்து, ஆனால் வந்து ஒரு அஜித்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் மேக்ஸிமம் 3 அஜித் அப்படின்றத நிறைய பத்திரிகை நிறுவனங்கள், நிறைய பெரிய யூடியூப் சேனல்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், டைட்டில் என்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்களோ அப்போவே கண்டிப்பாக இந்த படத்தில் 3 அஜித் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஒரு வில்லன், ஒரு அட்டகாசம், ஒரு பில்லா, இந்த மாதிரி வந்து நம்ம டியூல் ரோலில் படங்கள் வரலாறு இதெல்லாம் எப்படி மிரட்டி இருந்தாங்களோ அதை விட ஒரு 10 மடங்கு மிரட்டலான ஒரு படமாக குட் பேட் அக்லி இருக்க போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.